வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கல்லீரலை பலப்படுத்தி ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். கல்லீரல் நமது உடலில் செரிமானம், வளர்ச்சிதை மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் உதவக்கூடிய ஒரு முக்கிய உடல் உறுப்பு பகுதியாக இருக்குது. நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பது கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கல்லீரலை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு, நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு கல்லீரலுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும். அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மஞ்சளை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வதன் மூலமாக கல்லீரலை நீங்கள் பலமாக வச்சுக்கலாம். மசாலா பொருளாக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் மருத்துவ பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மஞ்சள் இருக்கக்கூடிய குர்குமின் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு தான் கல்லீரலினுடைய ஆரோக்கியத்திற்கு பல வழிகளில் உதவிகரமாக இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா கல்லீரலினுடைய நச்சுத்தன்மையை நீக்கி கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த அழுகு கிருமிகள் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்திடும். அதே நேரத்தில் ஃபைப்ரோசிஸ், ஆல்கஹால் அல்லாத கல்லீரல் நோய், ஆல்கஹால் அல்லாத ஸ்டீட்டோ ஹெபடைட்டிஸ், கடுமையான மற்றும் நாள்பட்ட கல்லீரல் காயங்கள் மற்றும் சிரோசிஸ் போன்ற கல்லீரல் சார்ந்த நோய்கள் இருந்து உங்களை பாதுகாக்குது. அதுக்கு நீங்க மஞ்சள் எடுத்துக்கலாம். பூண்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வேர் காய்கறியான பூண்டில் சல்ஃபர் சேர்மங்கள் இருக்குது. இது உங்களுடைய கல்லீரலுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லலாம். மேலும் கல்லீரல் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருவிகள், கழிவுகளை அகற்றுவதற்கு தேவையான என்சைம்கள் எல்லாத்தையுமே பூண்டிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். முழு தானியங்களை நீங்கள் உங்களுடைய கல்லீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். இந்த பதப்படுத்தப்பட்ட உணவு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட உணவு கல்லீரலினுடைய சுத்தப்படுத்தக்கூடிய திறனை போயிட்டு கண்ட்ரோல் பண்ணணும். அதை மட்டுப்படுத்தும். அதனால் உங்களுடைய உடலை நீங்கள் நச்சுத்தன்மையற்றதாக வச்சிருக்கணும் அப்படின்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்வதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதுக்கு பதிலாக விட்டமின் பி, பாஸ்பரஸ், மேக்னீஸ் மற்றும் மெக்னீசியம் போன்ற நச்சுத்தன்மையை நீக்க கல்லீரலுக்கு வலிமை அளிக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்களான தாது சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய முழு தானியங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது முழு தானியங்களான இந்த பழுப்பு அரிசி, குயினோவா, ஓட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கல்லீரலை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய செலினியம் சத்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் குறிப்பிடத்தக்க சத்து கிடைக்கும் போது உங்களுடைய கல்லீரலை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். பழங்களை நீங்கள் உங்களுடைய கல்லீரல் ஆரோக்கியமாக எடுத்துக்கலாம். பழங்கள் கல்லீரலினுடைய செயல்பாடுகளை தூண்டுவதற்கு பயனுள்ளதாக வச்சிருக்கும். சிறப்பாக கல்லீரலினுடைய செயல்பாடு வச்சிருக்கும். பழங்களாக கூட அதை நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் ஜூஸ் மாதிரியும் அந்த பழத்தை எடுத்துக்கலாம். ஸோ எந்த வழியில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது கல்லீரலுக்கு உங்களுக்கு நன்மை பயக்கும். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்கும். குறிப்பாக சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களை நீங்கள் எடுத்துக்கணும். சிட்ரஸ் பழங்கள் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய உயிர் சத்து இருந்திருக்கக்கூடிய பழங்கள் கல்லீரலினுடைய செயல்பாட்டை தூண்டுவதற்கு நல்ல உதவிகரமாக இருக்கும். ஸோ சிட்ரஸ் பழங்களான அந்த ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை போன்றவற்றை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். உலர் பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸை நீங்கள் கல்லீரல் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுத்துக்கலாம் நீங்கள் அதை எடுத்துக்கும் போது. ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டினா ட்ரை ஃப்ரூட்ஸ் கொள்ளணும் அப்படின்னா பாதாம், வேர்க்கடலை மற்றும் சூரியகாந்தி விதைகள்லாம் எடுத்துக்கலாம். இதில் விட்டமின் இ சத்து நிறைந்திருக்கு. ஆய்வுகளின்படி இந்த விட்டமின் இ சத்து ஒரு ஆக்சிஜனேற்றமாக உங்களுக்கு செயல்படும். இது பல்வேறு கல்லீரல் நோய்களோட தொடர்புடைய இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தத்துடைய விளைவுகளை கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ இந்த அக்ரூட் பருப்பு, அதாவது இந்த பாதாம், ஒமேகா 3 கொழுப்புமில் இருந்திருக்கக்கூடிய இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு இந்த கல்லீரல் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி நச்சுக்கிருமிகளை வெளியேற்றி கல்லீரலை சுத்தப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இந்த உணவுப் பொருட்களை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. உங்களுடைய கல்லீரல் பலம் பெறும், ஆரோக்கியமாக இருக்கும். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம். நன்றி மக்களே.